ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரையற்ற போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம். தற்போது அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜாக்டோ ஜியோ அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்த கோரிக்கைகளுக்காக வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக வரக்கூடிய 3ஆம் தேதி சென்னையில் கூடி ஆலோசனையும் ஜாக்டோ ஜியோ நடத்த இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போன்று நிதித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சர், அதே போன்று தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கினார். இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த 6ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே அரசு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 3ஆம் தேதியோ அல்லது 4ஆம் தேதியோ முதலமைச்சர் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சர்கள் இந்த ஆலோசனையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். மிக விரைவில் இந்த பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது.